ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். சாப்பாட்டுக்கு குழம்பு செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஒரு தக்காளியும் ஒரு கப்பு தயிரும் இருந்திருந்தால் நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் தக்காளி புளிச்சேரி ஈஸியாக தயார் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல சூப்பர் டேஸ்டான இந்த புளிச்சேரி தயார் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்ல சூடாயதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய இஞ்சியும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டும் பொடியாய் நறுக்கியது இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கு பின்னாடி 4 பச்சை மிளகாய் 2ஆய் கட் பண்ணி இது சேர்த்து நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். நல்ல காரமான பச்சை மிளகாய் சேர்த்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 6 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இதுவும் சேர்த்து நமக்கு வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வணக்கி எடுக்கணும். தேவையான உப்பும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதனோட கலரெல்லாம் நல்லா மாறி வரணும். இந்த டைமில் இதிலேக்கு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதிலேக்கு சேர்க்கலாம். வரமிளகாய் நான் மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துதான். இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திருந்தால் கூட போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த டைமிலெல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேக்கு 1 தக்காளி இதே மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்து நமக்கு வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இது மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா ஃபைனாக வெந்து வரணும், வெந்து உடைஞ்சு வரணும். அதுக்காகத்தான் இப்போ மூடி வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதே மாதிரி லைட்டாக உடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான். இப்போது எல்லாம் நான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி குழம்புக்கு செய்யும்போது நம்ம ஃப்ளேமை எப்போவுமே நோட் பண்ணி தான் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா இதனோட டேஸ்ட்டு மாறிடும். அதே மாதிரி நல்லா தீஞ்சு போகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் அதே மாதிரி ஆகிடும். அதனால எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இதிலேக்கு 1/2 கப்பு தயிர் நான் சேர்த்தியிருக்கேன். என்கிட்ட 1/2 கப் இருந்ததுனால தான் நான் 1/2 கப்பு சேர்த்தியிருக்கேன். உங்கள் கையில் 1 கப் இருந்தால் அது கூட போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தண்ணி கூட சேர்த்தி இது நல்ல கலர் விட்டுட்டே இருக்கணும். இனி கை எடுக்கவே கூடாது. நம்ம கை எடுத்து மாறி நின்றுருந்தால் இது கொதிச்சிடும். கொதிச்சு வந்திருந்தால் புளிச்சேரி பிரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கணும். அவ்வளோ போதும். சூடு பண்ணியால் மட்டும் போதும். இது கொதிக்க விடவே கூடாது. நம்ம கவனமாக பார்க்கணும். நல்லா சூடாயதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு சீக்கிரம் மாற்றணும். இந்த கடாய் நல்ல சூடாயிருக்கும். அதனால் அந்த சூடில் நின்று இந்த புளிச்சேரி இன்னொரு பாத்திரத்திலேக்கு ஊற்றி கொஞ்சம் நேரம் கூட நம்ம இதே மாதிரி கலரி விட்டுட்டுனா இது நல்லா ஆறும். அதுக்கப்புறமா நமக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம புளிச்சேரியில் நின்று நல்லா ஸ்டீம் எல்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. இன்னி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நம்ம புளிச்சேரி தயாராகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றலாம். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பழைய சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்த்தியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.